ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு vlog வீடியோ தான். 2020யோட ஃபஸ்ட்டு vlog. ச்சீ! இந்த vlog பார்த்தீங்கன்னா 2022வோட ஃபஸ்ட்டு vlog-ஆ இருக்க போது. ஸோ நான் நியூ இயர்லேருந்து இன்னும் vlog எதுவும் எடுக்கல. ஸோ இதுதான் ஃபஸ்ட் vlog-ஆ இருக்க போது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே. இது வந்து செகண்ட் வீக்கெண்ட் இந்த இயரில். ஸோ இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே வந்து லாக்டவுன் வேறு வந்துருச்சு. ஸோ இந்த லாக்டவுன் சண்டே நான் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு vlog பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த கேலண்டர் பார்த்திங்கன்னா ராணிமுத்து கேலண்டர் எவ்ரி இயர் வந்து நாங்கள் வாங்குவோம். ஸோ ஃபியூ இயர்ஸாக வந்து வாங்க முடியல. அண்ட் இந்த வாட்டி வந்து எங்களுக்கு முன்னாடியே கிடச்சிருச்சு. நான் இந்த வாட்டி வந்து டி நகர் போயிருந்தேன். இயர் எண்ட் அப்போ வந்து போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு கிடச்சிது ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அது வந்து வாங்கிட்டேன். ரொம்ப ஹாப்பி அது வாங்கினதில். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி டெய்லி கேலண்டரில் வந்து இந்த டேட் கிழிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து முட்டை தோசை தான். இந்த தோசை என் நானா தான் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷல் வெரைட்டி தோசைன்னா அவர் தான் பண்ணுவார். ஆனியன் ஊத்தப்பம், அதுக்கப்புறமா முட்டை தோசை அந்த மாதிரிலாம் வந்து அவர் தான் செய்வார். முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட போகிறேன். அண்ட் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பூ இருந்தது. முன்னாடி நாள் வந்து வெளியே போயிருந்தோம். அங்கே வந்து தேங்காய் பூ கிடச்சிது. ஸோ அங்கே வாங்கிட்டு வந்திருந்தோம். ஃப்ரிட்ஜில் இருந்தது. ஈவினிங் வரைக்கும் வைக்க வேண்டாம், அதனால வந்து மார்னிங் சாப்பிட்டேன் நான் இது. டேஸ்ட் வந்து ரொம்ப ஸ்வீட்டாலாம் இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்தது. அண்ட் ஹெல்த்தின்றதுனால இது சாப்பிட்லாம். அண்ட் நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வெல்கம் பேக். நான் வந்து இப்போ லன்ச் செஞ்சிட்ருக்கேன். ஸோ லன்ச் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் லன்ச்சுக்கு வந்து சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஸோ அதையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். லன்ச்சுக்கு எக் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். லாக்டவுன் வேறு. ஸோ நான்வெஜ்லாம் எதுவும் வாங்க முடியாது. முன்னாடி நாள் வாங்கி வைக்கணுன்னா வைக்கலாம். பட் எனக்கு அது மாதிரி பிடிக்காது, முன்னாடி வாங்கி ஸ்டோர் பண்ணுறது. ஸோ சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக் பிரியாணி தான் நான் வந்து அன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ லன்ச் சாப்பிட்டோம். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி லாக்டவுன்னா மேஜராக இருக்க ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு பின்னாடி வந்து இந்த வெஹிக்கிள் ஸ்டாண்ட்லாம் இருக்குது. ஸோ அங்கே வந்து நார்மல் டைம், யூஷுவல் டைம்னா ஆஃபீஸ்க்கு போகிறவங்களாம் வந்து வெஹிக்கிள் வந்து பார்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி லாக்டவுனில் தான் பயங்கர காலியாக இருக்கும். நான் வந்து ஆஃப்டர்நூன் மேலே லன்ச்லாம் முடிச்சுட்டு மூவி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ தலைவி மூவி போட்டிருந்தாங்க. கூடவே வந்து இன்னொரு மூவியும் போயிட்டு இருந்துச்சு, சபாபதி. ஸோ அப்படி இப்படி மாற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஈவினிங் டைம் போல் ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங்க்கு வந்து நான் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி மாதிரி செய்யலான்ட்டு இருக்கேன். புட்டிங் மாதிரி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். புட்டிங் வந்து என்ன புட்டிங்னு பார்த்தீங்கன்னா கேரமல் பிரெட் புட்டிங் தான். ஸோ நான் அதை ஆல்ரெடி ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த டைம் நல்லா வந்திருக்கு. பட் கேரமல் வந்து எனக்கு கரெக்டாக அப்போ வரல. ஸோ இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ஆனால் புட்டிங் நல்லா வந்துச்சு. ஸோ இப்போ வந்து 2மே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் வந்து அதோட ரெசிபியும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். புட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா அவன்லாம் எதுவும் தேவையில்லை, ஸ்டவ்லேயே வந்து குக் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதோட ரெசிபி அவுட்கம்லாம் எப்படி வந்திருக்குன்னு நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கேரமல் பேஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா கரைஞ்சி கலர் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகணும். இந்த அளவுக்கு திக்னஸ் ஆகக்கூடாது. நான் இதுக்கப்புறமா இது கூட தண்ணி ஆட் பண்ணி நான் வந்து கேரமல் பண்ணேன். ஸோ நான் இப்போ கன்சிஸ்டன்சி உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து நான் 6 இன்ச் டின் எடுத்திருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கணும் கேரமல். அதாவது ப்ரௌன் கலரில் இருக்கணும். பட் கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து புட்டிங்க்கு செட் பண்ணும்போது அது கரெக்டாக வரும். ஸோ இப்படி தான் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இதோட பேஸ் ரெடி. இப்போ அடுத்து வந்து புட்டிங்க்கு மெயினான ப்ராசஸ் வந்து இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பிரெட் ஸ்லைஸில் கார்னர்ஸ்லாம் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு அதெல்லாம் தேவைப்படாது. ஸோ இப்போ இதை கட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம லைட்டாக இந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இது வந்து பண்ணி எடுத்துக்கணும். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு.
ஸோ இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். ஒரு பவுலில் வந்து 2 முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன். நான் வந்து இது எக் புட்டிங் தான் பண்ணுறேன். இது வேணும்னா எக் யூஸ் பண்ணாமல் கூட பண்ணலாம். கஸ்டர்ட் பவுடர் அந்த மாதிரி. இப்போ இந்த 2 முட்டையும் வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து ஸ்டேஜ்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும் அப்படின்ட்டு. இந்த முட்டை வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். புட்டிங் சாஃப்டாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் அப்படி பீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கில் வந்து டார்க் எல்லோவாக இருந்தது. இப்போ வந்து நல்லா லைட் எல்லோவாக மாறியிருக்கு. ஸோ இப்போ வந்து நான் இதில் வந்து 1/4 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இதை சேர்த்து சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு மட்டும் கலந்தா போதும். இது நீங்கள் ஸ்பூன்லேயோ இல்லை கரண்டிலேயோ கூட கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா விஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி சர்க்கரை வந்து அதில் இருக்கக்கூடாது. நல்லா வந்து கரைஞ்சிரணும் முட்டையில். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து வெண்ணிலா எசன்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம முட்டை சேர்த்துருக்கோம் அண்ட் ஃப்ளேவருக்காகவும் இந்த எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த ப்ரெட்டை வந்து இது கூட சேர்த்துட்டு இது வந்து ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலந்துக்கணும். இது வந்து கேக் பேட்டர் மாதிரி வரணும். ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆகணும் ஒன்றா. ஸோ அது வரைக்கும் இது நல்லா கலந்துக்கலாம். ஸோ இப்போ கலந்துட்டோன்னே இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த கேரமல் போட்டிருக்கோம் இல்லையா அந்த டின்னில், அதில் வந்து இந்த பேட்டரை வந்து அதில் சேர்த்துடணும். ஸோ எப்படின்னா அது பார்த்து சேர்க்கணும். ஒன்றா கலந்துடக்கூடாது. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து கொஞ்ச நேரம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அப்போ வந்து கேரமல் லைட்டாக கொஞ்சம் திக்காக இருக்கும் முன்னாடி விட. ஸோ இப்போ வந்து சேர்த்துட்டேன் நானு. சேர்த்ததுக்கப்புறமா இது டேப்லாம் பண்ண தேவையில்ல. கேக் மாரி இது நார்மலாக தான் அப்படியே விட்டுறணும். ஏன்னா வந்து கேரமல் வந்து மிக்ஸ் ஆகிடும் அப்படி இல்லைனா. ஸோ இப்போ நான் வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இது வந்து பழைய கடாய் தான். நான் வந்து இந்த மாதிரி ஸ்டீமிங்க்கு கேக் பேக் பண்ணுறதுக்குன்னு வச்சுருக்கேன் தனியாக. ஸோ இதில் வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு தண்ணி ஊற்றிருக்கேன் ஆல்ரெடி. கொஞ்சம் அந்த தண்ணி ஹீட் ஆகிடுச்சு இப்போது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஆவிலாம் வந்துட்டுருக்கு. இப்போ டின்னை வந்து உள்ளே வச்சுட்டேன். அண்ட் மெயினாக வந்து இதில் வந்து தட்டு இல்லை ஏதாவது மூடி போட்டு வைக்கணும். மெயினாக தண்ணி வந்து அது உள்ளே இறங்காம இருக்கணும். ஸோ நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 20லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் இதை ஸ்டீம் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 20 to 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் செக் பண்ணியும் பார்த்துட்டேன். நல்லா பேக் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம எப்படி கேக்லாம் செக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டூத் பிக்கோ இல்லை ஒரு நைஃப் வச்சு கூட நம்ம வந்து இது செக் பண்ணி பார்க்கலாம். இப்படி எதுவும் வந்து ஒட்டாமல் நமக்கு கிளியராக வந்தால் புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த பேன்லேருந்து எடுக்கிறதுக்காக நைஃப் வச்சு கார்னர்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இதை ஒரு பிளேட் வச்சு நம்ம டின்லேருந்து எடுத்துடலாம். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நம்ம ஒரு 1 ஹவர் கழிச்சும் நம்ம இந்த மாதிரி வெளியே எடுக்கலாம். நான் வந்து ஸ்டீம் பண்ண உடனே எடுத்துட்டேன். வாவ்! சூப்பரா வந்திருக்கே! கேரமல் வந்து அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. எனக்கு பயங்கரமாக எக்ஸைட் ஆகிடுச்சு. ஏன்னா கேரமல் தான் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ட்ரை பண்ணப்போ சரியாக வரல. ஸோ இது நல்லா வந்ததும் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இதில் மெயினாக வந்து கேரமல் தான் இதுக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ பார்க்கவும் நமக்கு அப்பீடைசிங்காக இருக்கும். புட்டிங் வந்து ஆஸ் யூஷுவல் நல்லா சாஃப்டாக வந்திருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். பயங்கர சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் தான் வரும் இந்த புட்டிங். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு சர்வ் பண்ணலாம். என்னோட இந்த புட்டிங் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி நீங்கள் இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அவுட்கம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் இது செக்ஷனில் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லுங்கள். லேப்டாப்பில் சேனலுக்கான கண்டென்ட்ஸ்லாம் சிலதெல்லாம் வந்து எடிட் பண்ணிட்டுருக்கேன். வீடியோஸ்க்கு இன் பிட்வீனில் ஐ கார்டு அதுக்கப்புறமா எண்ட் ஸ்க்ரீன்லாம் வைக்கிறது அந்த எடிட்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இன்னைக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் மூவி பார்த்துட்டு டைம்லாம் போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு அப்லோட் பண்ண முடியாது அந்த வீடியோ. மேபி நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு அப்படி அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் அது வந்து ஒரு டூர் வீடியோ மாதிரி. ஸோ அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லேப்டாப்பில் வந்து சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ சேனல் பேஜில் வந்து அந்த வீடியோஸ்க்கான தேவைப்படுற அந்த எடிட்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கொஞ்ச நாளாக வந்து மொபைல்லையே தான் அப்லோட் பண்ணேன். லேப்டாப்பில் அப்லோட் பண்ண முடியல. மெயினாக வந்து லேப்டாப் ரெடி பண்ணது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனில் இருக்க வீடியோஸ் எல்லாம் வந்து லேப்டாப்பில் சேவ் பண்ணி வைக்கலாம். யூடியூப்காக நிறைய வீடியோஸ்லாம் எடுக்கும்போது, வ்ளாக்ஸ்லாம் எடுக்கும்போது
வீடியோ வந்து நெறைய இருக்கு. ஸோ அதனால வந்து ஸ்டோரேஜ் சீக்கிரமா காலியாயிடுது. ஸோ அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கலாம். அப்போ வந்து ஃப்ரீயா இருக்கும். நம்ம அகைன் எங்கனா வெளிய போம்போதோ, இல்ல அந்த மாதிரியெல்லாம் விளாக் எடுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ ஃபைல்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்கேன். லேப்டாப் ரீசெண்டாக தான் வந்து சர்வீஸ் பண்ணோம். ஸோ அதையும் நான் வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கேன். அந்த விளாக் வந்து ஒரு 4 to 5 வீடியோஸ்க்கு அப்புறமா தான் வரும். ஸோ அதையும் மிஸ் பண்ணாம இந்த பாருங்க. விளாக் இதோட முடியுது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விளாக் வீடியோ வந்து புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சொன்ன மாரி இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் விளாக் ஆஃப் திஸ் இயர் 2022. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.